நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் பாலக்காடு. நம்ம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாசம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்புணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று நாம இப்போ மகர ராசியுடைய பதிவை பார்க்கலாம். பங்குனி மாதத்திற்கு மகர ராசிக்கு நாயகர்களாக நின்று இயக்கும் பங்குனி மாத நாயகர்கள் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும். இந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 5க்கும் உங்களுக்கு 8க்கும் 10க்கும் உடையவர். அப்போ 5, 8, 10. இதனால் என்ன இப்போ நம்ம பாவங்கள் இயங்கும் அப்படின்னா, 5ஆம் பாவங்கிறது நம்மளுடைய பேர் புகழ் அந்தஸ்து, நிலையான வருமானம், பித்ருக்கள், உறவினர்கள், அதே மாதிரி சுபகாரியங்கள் அப்படிங்கிறது. 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத விதத்தில் உள்ள வெற்றி, எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும் தனம், எதிர்பாராத விதத்தில் இருக்கும் செயல்பாடு அப்படிங்கிறதும். 10ஆம் இடம் தொழில், ஜீவனம், கர்மா. அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பாராத லாபங்களும் வெற்றிகளும் வரக்கூடிய நேரமாக இந்த பங்குனி மாதம் அமையும். நம் பித்ருக்களால் பூர்வ புண்ணியத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து உயர ஏதாவது ஒரு நன்மைகள் இந்த மாதம் நடக்கும். அதே போல எதிர்பாராத சில இடைஞ்சல்களால் சில அவமானங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடமும் நமக்கு பாதிக்கிறதுனால இந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் போய் மகரத்துக்கு 3ல் இருப்பதாலும், அங்கு சுக்கிரன் சேர்ந்து இருப்பதனாலும் கணவன் மனைவி நெருக்கத்திற்குள்ளேயும், அதே மாதிரி சகோதரன் சகோதரி நெருக்கத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் சூழ்நிலை காத்திருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையால் இப்ப டைவர்ஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதே போல கணவனின் பெண்களுக்கு கணவனின் தவறான சூழ்நிலைகளுக்க இந்த மாதம் கண்டுபிடிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆண்களுக்கு பெண்களின் தவறான சூழ்நிலை கண்டுபிடிக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது குடும்பத்தில். அதனால் கணவனும் மனைவியும் நாக்கிலும் வாக்கிலும் கவனத்தை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ரகசியங்கள் அம்பலமாகும். அப்போ ரகசியங்களை மறைத்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை உங்கள் ரகசியம் உங்களுக்குள் புதைந்து கிடப்பது போல் இருக்க வேண்டும். இல்லையில் இந்த மாதம் இந்த ரகசியத்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதுல உங்களுடைய 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்துக்கு ஏதாவது ஒரு குறை வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அது இல்லாம உங்களுடைய தொழிலில் புதிய மாற்றம், புதிய முன்னேற்றம், உங்களுடைய தடுமாற்றம், மாறுதல், தொழில் பரிணாமங்கள், அபிவிருத்திகள் இதெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி வண்டி வாகனம், மருத்துவ தொழில், டெய்லரிங் இந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்றவங்க, இரும்பு தொழில் எல்லாம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நன்மைகளை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் என்பவர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அங்கீகாரங்கள், பேங்க் வங்கிகளில் உதவிகள், லோன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும். அரசாங்க பரீட்சை எழுதியவர்களுக்கு அந்த பரீட்சையில ஒரு நல்ல குணம் கிடைக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்கள், படிப்புக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான உதவிகளோ வாய்ப்புகளோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த பங்குனி மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இந்த
மகரம் ராசிக்கு செயல்பட போகிறது. மகரம் ராசிக்கு எந்த ஒரு எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு 5, 8 இந்த மாதம் யோகமான எண்ணாகவும் யோக தேதிகளாகவும் 5 கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகள், 8 கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகள் எல்லாம் யோக தேதிகளாகவும் செயல்படும். அப்போ மகரம் ராசிக்கு ஐயப்பன் வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படிப்பதும் சிறப்பாக இருக்கும். ஐயப்பன் வழிபாடு, விஷ்ணு சகஸ்கரநாமம் படிப்பது, சனீஸ்வர பகவான் வழிபாடு, அவங்களுடைய 5ஆம் பாவத்தி, 8ஆம் பாவத்தி, 10ஆம் பாவத்தி இயக்கம். இந்த மாதம் அவர்களுக்கு இந்த வழிபாடு சிறப்பான வெற்றியை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.